ஆண்டவரும் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உன் வேண்டுதல் உனக்கு அருளி செய்வார். அதுதான் செய்தியினோட தலைப்பு. நம்ம ஆண்டவர் நம்ம வேண்டுதலை கேட்குற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் 65:2 ஒரு வார்த்தை, இப்படி ஜெபத்தை கேட்குறவரே மாம்சமான யாவரும் மண்டே வருவார்கள்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அவர் ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறாங்க. யாத்ரா 3:7 ஒரு வாசனை இருக்குது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களோட பாடுகளை பார்க்கவே பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன், அவரை வேதனைகளை அறிஞ்சிருக்கிறேன், அவர் பார்க்குறவரும் கேட்குறவரும் அறிஞ்சிருக்கிறவருமாக இருக்கிறான்னு சொல்லி வேதத்துக்கு தெளிவாக சொல்லியிருக்குது. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, நீதிமான்கள் மேலே அவரோட கண்ணு நோக்கமாக இருக்குது, அவரோட கண்ணு பூமி எங்கே சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் தேவன் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம கேட்குறாங்க, நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் அவருக்கு எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிருங்க, உங்கள் வேண்டுதலை அவர் அருளி செய்வார். அது நம்ம ஹிருதயத்தின் வேண்டுதல் எல்லாம். நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ வேண்டுதல் இருக்குது. பூமிக்குரிய காரியங்களே, ஆவிக்குரிய காரியங்களே, தனிப்பட்ட காரியங்களே, குடும்ப காரியங்களே, அப்படி பலவிதமான வேண்டுதல்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்ற ஹிருதயத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது என் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி அவர் வார்த்தைகள் எல்லாம் மாறாத்தது, அவர் வார்த்தைகள் எல்லாம் மேன்மையானது, உயர்ந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் சொன்னபடியே நடக்கும், அவர் சொன்னபடியே நடக்கும், நினைச்சதே நடக்கும், அது நிர்ணயிச்சது தான் நிலைநிற்கும். நெகேமியா 8:10 ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிருக்கிறதே நம்ம பெலன். நமக்கு பெலன் வேணுமா? நம்ம சோர்ந்து போய் அப்படியே குறுகி போய் நிற்கிறோமா? மனமகிழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம். மனமகிழ்ச்சி ஆயிருந்தால் தன்னைத்தான் ஒரு பெலன் தானே பரலோகத்தில் இறங்கி வரும் ஒரு பெலன். அப்போ இந்த பெலன்னு சொல்லப்படும். அப்புறம் இதில் வேண்டுதல் செய்கிற ஒரு 5 பேரை பற்றி வேகமாக சொல்லி முடிக்கிறோம். வேண்டுதல் செய்தாங்க. யாபேஸ் ஒரு ஜெபம் செய்தாங்க. யாபேஸ் தனக்காக ஜெபிச்சாங்க. யாபேஸ் என்ன ஜெபிச்சாங்க? கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதிச்சு என்னை எல்லையெல்லாம் பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுவோன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. கர்த்தர் அந்த வேண்டுதல் சத்தத்தை கேட்டு அவனை ஆசீர்வதிச்சாங்கன்னு சொல்லிட்டு 1 நாளாகமம் 4:10 நம்ம வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 4:10 யாபேஸின் ஜெபம். யாபேஸ் ஜெபிச்சாங்க, தனக்காக ஜெபிச்சாங்க. அடுத்ததாக இன்னொருத்தர் ஜெபிச்சாங்க, ஈசாக்கு ஜெபிச்சாங்க. ஆதியாகமம் 25:21 தன் மனைவிக்காக ஜெபிச்சாங்க. மனைவி கர்ப்பமாகாமல் இருந்தாங்க, அதனால் மனைவிக்காக பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாங்க. ஈசாக்கினோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் 8 பிள்ளைகளை கட்டளையிட்டாங்க. 2வதாக ஜெபிக்கிறது நம்ம மனைவி, பிள்ளைகள், கணவன், அப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்புறம் நிறைய போராட்டங்களை குடும்பத்திலலாம் இருக்குமில்ல, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். 3வது ஒருத்தர் ஜெபிச்சாங்க, யோபின் ஜெபம். யோபு 42:10 அதில் நமக்கு எல்லாருக்கும் சரளமான வார்த்தை தானே. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினாங்க. நம்ம கஷ்டத்தை எல்லாம் மாற்றும் போது யோபு தன் சிநேகிதருக்காக, நாமளும் அதே போல் ஃபஸ்ட்டு தனக்காக ஜெபிக்கிறது, 2வது குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது, 3வது தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது நம்ம சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறாங்க. அழிந்து போன அந்த உலக பொருள்களால் நண்பர்களெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும், சிநேகிதரை நம்ம வச்சுக்கணும். சிநேகிதருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. 4வதாக சாமுவேல் ஜெபிச்சாங்க. பெலிஸ்தியருக்கு இஸ்ரவேலுக்கு பயங்கர யுத்தம் நடந்து பயங்கர ஜனங்கள்லாம் பயந்து போய் சாமுவேலை நோக்கி முறையிட்ட போது சாமுவேல் வேண்டுதல் பலிகளையெல்லாம் செலுத்தி வேண்டுதல் செய்த போது பயங்கர ஒரு காரியம் நடந்துச்சு. ஓயாமல் ஜெபிச்ச ஜனங்களெல்லாம் மிஸ்பாவில் கூடி ஓயாமல் ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி போனதாக, அந்த யுத்தத்தில் ஜெயிச்சதாக, பெலிஸ்தர் ஓடி போனதாக நம்ம வாசிக்கிறோம். பயங்கர இடி முழக்கத்தோட, இடி சத்தத்தோட ஆண்டவர் பயங்கரமாக பெதல் கொடுத்து பெலிஸ்தரை துரத்து விட்டதாக நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக இன்னொருத்தர் ஜெபிச்சாங்க, தாவீது ஜெபிச்சாங்க. தாவீது தன் ஜனங்களை தொகையிடும்படி செய்தாங்க. அது ஒரு பாவமாக இருந்தது. அந்த தொகையிட்ட போது ஜனங்களுக்கு 3 நாள், 3 மாதம், 3 வருஷம் அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதில் ஜனங்களெல்லாம் நிறைய இறந்து போயிட்டாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஆண்டவரே,
நான் தானே பாவம் செய்து எனக்கும் என் தகப்பன் வீட்டும் தானே நாங்கள் தானே செய்தோம். அது எதுக்கு இந்த ஆடுகளெல்லாம் என்ன செய்யுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் எதுக்கு சாகுது, ஆடுகளை ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு அவரும் நிறைய சமாதான பலி சர்வாங்க பலிகள் எல்லாம் செலுத்தி அந்த களத்தில் அவர் பலியிடும்போது ஆண்டவர் அந்த தேவதூதர்களை எல்லாம் அனுப்பி அந்த ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தாங்கன்னு சொல்லி தேசத்துக்காக செய்த வேண்டல்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக தான் அவர் ஜெபிச்சாங்க, ஜனங்களுக்காக. அந்த தேசத்துக்காக செய்த வேண்டலை கேட்டவளை நானும் சொல்லிவிட்டேன். 2 சாமுவேல் 24-25 நம்ம பார்க்குறோம். அப்படின்னா எத்தனை பேர் ஜெபிச்சாங்க? யாபேசின் ஜெபம், இசாக்கின் ஜெபம், யோபுவின் ஜெபம், சாமுவேலின் ஜெபம், தாவீது ஜெபம், இவங்க எல்லாம் தேவனை நோக்கி ஜெபிச்ச போது அவங்களோட வேண்டுதலை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வசனம் வாசிக்கிறோம். நம்மளும் நம்ம வேண்டுதல் வைக்கணும், நிறைய ஜெபிக்கணும். 2 நாளாகவும் 7:14 சொல்லப்படுகிறது. ஜனங்கள் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ண முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி நாம் 7:14 2 நாளாகவும் 7:14 நம்ம வாசிக்கிறோம். நாம் வேண்டுதல் கேட்குற தேவனாக இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கார். பார்க்குறவர், கேட்குறவர், அறிகிறவர். அதனால் அவரை முக்கியப்படுத்துங்க. அவர் கேட்குறாங்கன்னு உங்கள் விசுவாசிங்க, நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது உங்கள் வேண்டுதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, போராட்டத்துக்காக, எல்லா சிநேகிதர்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அவர் கேட்டருள்வார். ஆமென்.